Hi friends, இது உங்கள் நன்னித்து GMK. இப்போ வந்து நம்ம SGT எக்ஸாம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு லாஸ்ட் வீக். இப்போ அடுத்ததாக வந்துட்டு TNTET பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பரேஷன் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி தமிழ் வந்துட்டு நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம். இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா 10th வரையே போட்டோம். ப்ரோஸ் மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். இங்கிலீஷ் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். நியர்லி 90 வீடியோஸ் வந்துட்டு போட்டிருக்கோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்து 7th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை நம்ம டே 1 அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வரையா நம்ம ஆல்ரெடி 91 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம டே 1லேருந்தே நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8th 9th 10th அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைன் பை லைனாக வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இந்த நோட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைய இருக்கக்கூடிய இங்கிலீஷ் நோட்ஸும் தமிழ் நோட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்துட்டு கிளாஸாகவே பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் கிளாஸாகவே கூட நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை வந்துட்டு கிளாஸஸில் போட்டிருப்போம். இப்போ 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா பிரிண்டர் மெட்டீரியலாகவே நம்ம வந்துட்டு போட போகிறோம். ஸோ பிரிண்டர் மெட்டீரியல் அந்த நோட்ஸை வச்சே நம்ம வந்துட்டு டீச் பண்ண போகிறோம். இந்த நோட்ஸ் எப்படி இருக்கும், அதாவது என்னென்ன கண்டென்ட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு நம்ம 8th ஸ்டாண்டர்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 இயல் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இலக்கணம், விரிவானம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இதிலே வந்துடும். ஸோ அந்த 9 இயலும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மதிப்பீடு பகுதி இருக்கும். நோட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதில் ஆர்டரில் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ 9 இயலோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா புக் பேக் பார்ட் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறமா திருக்குறள் 3 தான் இருக்கும், இல்லைனா 2 திருக்குறள் பார்ட் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கிளாஸ்க்கு. ஸோ அந்த திருக்குறள் பாடல் அதோட பொருள் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செய்யுள்ள என்னென்ன பாடல் வரிகள் வருது, அதை யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத லாஸ்ட்டாக வந்துட்டு கொடுத்துருப்போம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம புக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதில் இயல் 1 தமிழ் இன்பம் அப்படிங்கிறதுல உள்ள தமிழ் மொழி வாழ்த்து இந்த பாடத்தை மட்டும் நம்ம இப்போ வந்துட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில். இது வந்து இயல் 1ல் இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் பகுதினே நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஓகேவா? இதோட பாடல் வரி எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். இந்த பாடல் எழுதினவங்க பாரதியார். ஓகேவா? இந்த பாடல் மட்டும் கொடுக்காம தமிழ் மொழி வாழ்த்து எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மொழி வாழ்த்து எழுதினது யாரு அப்படின்னா பாரதியார் அவர்கள். இதுல உள்ள பொருள் தருக பார்க்கலாம். நிரந்தரம் அப்படின்னா என்ன, காலம் முழுமையும் அப்படிங்கிறது தான் மீனிங். வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி. இசை அப்படின்னா புகழ். தொல்லை அப்படின்னா பழமை சொல்லலாம், இல்லைனா துன்பம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது வந்துட்டு மீனிங். அடுத்ததாக பாரதியார் பற்றி இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாரதியார் இவருடைய ஃபுல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சி சுப்பிரமணிய பாரதியார். இவர் நடத்தின இதழ்கள் வந்துட்டு இந்தியா விஜயா 2 இதழ்கள் வந்துட்டு நடத்திருக்கிறாரு. உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரிகையின் கதையும் தராசு. ஓகேவா? சந்திரிகையின் கதை தராசு இந்த பாட புத்தகத்தில், அதாவது 8ஆம் வகுப்பில் கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா படைப்புகள். இவர் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா, நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறாரு, நிறைய உரைநடை நூல்கள் எழுதியிருக்கிறாரு, வசன கவிதைகள் எழுதியிருக்கிறாரு, சீட்டு கவி எழுதியிருக்கிறாரு. ஓகேவா? அடுத்ததா புகழாரம். அதாவது இவரை எப்படி பெருமைப்படுத்துறாங்க அப்படின்னா சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்றாங்க, செந்தமிழ் தேனி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து யாரு சொல்லியிருக்காரு? பாரதிதாசன் பாரதியார சொன்னது. ஓகேவா? அடுத்ததா புதிய அறம்பாட வந்த அறிஞன் அப்படின்னும் மரம் பாட வந்த மறவன் அப்படின்னு யார சொல்றாங்க? பாரதியார் அவர்களை தான் சொல்றாங்க. அடுத்து தமிழ் மொழி வாழ்த்து அப்படிங்கக்கூடிய பாடலை பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? பாரதியார் எழுதின கவிதைகள் எல்லாம் தொகுத்து பாரதியார் கவிதைகள் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. ஸோ அதுல இருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த தமிழ் மொழி வாழ்த்து அப்படிங்கிறது. செந்தமிழ் அந்தாதி அப்படிங்கக்கூடிய ஒரு பாடலை இந்த புக்குக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்கல்ல, அதாவது இந்த லெசனுக்கு பின்னாடி கற்பவை கற்றபின் அந்த மாதிரி இதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த தான் செந்தமிழ் அந்தாதி அப்படிங்கக்கூடிய பாடலை எழுதினவர் யாருன்னா து. அரங்கன்
அந்தன் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதோட பாடல் எல்லாமே நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் மொத்தமாக. அடுத்ததாக வந்துட்டு தமிழ் மொழி மரபு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகியும் நம்ம வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். கிளாஸஸ் எப்படி அப்படின்னா யூடியூப் கிளாஸஸாக இல்லாமல், அதாவது நம்ம கூகுள் கிளாஸ் ரூம் மாதிரி ஒர்க்கிங் பர்சனுக்கும் ஏற்ற மாதிரியான இதில் ஷெடியூலில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா. டெய்லி ஒரு 1 hour இருக்கும், இல்லைனா 2 hours, மார்னிங் ஈவினிங், மார்னிங் நைட் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எவ்வளோ பேர் வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். எப்படி இருக்கும் அப்படின்னா 5 சப்ஜெக்ட்டுக்குமே கண்டிப்பாக சேரணுங்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வீக்காக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி கூட சேர்ந்துக்கலாம். அந்த மாதிரி 5 சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக தான் நம்ம வந்துட்டு போடுவோம். ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம தமிழ் மொழி மரபு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.